நிப்பான் பெயிண்ட் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் பவர்ட் பை ஜோபா ஒயிட் சோப், உங்கள் சத்யா மற்றும் எம் ஆட்டோ. அடுத்தபடியாக மேடைக்கு நாங்கள் யாரை கூப்பிட போறோம் அப்படின்னா, தயாரிப்பாளர் சங்க தலைவர் விஷால் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். திரு எஸ்.ஆர். பிரபு பொருளாளர் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். திரு துரைராஜ் செயலாளர் அவர்களையும் அன்புடன் மேடை கிடைக்கிறோம். ஆனந்த விகடன் சார்பாக ரூபாய் 10 லட்சத்துக்கான காசோலையை இப்பொழுது வழங்கப் போகிறார்கள். திரு சிவகுமார் சார் அவர்களையும் அன்புடன் மேடை கிடைக்கிறோம். இந்த காசோலையை கொடுப்பதற்காக திரு பா சீனிவாசன் அவர்கள், எம்டி விகடன். சொல்லுங்கள் சார். சிவகுமார் சார். எல்லாருக்கும் வணக்கம். 1939 தியாக பூமின்னு ஒரு படம் எடுத்து, அந்த படம் கல்கியோட சப்ஜெக்டு சரியாக ஓடலை. தமிழ் சினிமாவின் தந்தை கே சுப்பிரமணியம் அவர்கள் இந்த ஜெமினி ஸ்டுடியோவை 86,427 ரூபா 11 அணா 9 பைசாவுக்கு எஸ்.எஸ். வாசன் அவர்களுக்கு வித்துட்டார். அதுக்கப்புறம் 78 படங்கள் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, அப்படி 78 படங்கள் ஜெமினி படம் எடுத்திருக்கு. அதில் சந்திரலேகா படம் பிரம்மாண்டமாக இந்தியாவே மிரட்டின படம். சந்திரலேகா படம் எடுத்து முடிஞ்சு தமிழில் ஓடிச்சு. ஆனால் எதிர்பார்த்த வசூல் வரலன்னா தாராச்சந்துன்னு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர், ஒரு இந்திய டிஸ்ட்ரிபியூட்டர் படத்தை பார்த்துட்டு இது மாதிரி படம் எடுக்க முடியாது, ஒரே ஒரு வாரம் சொல்லிட்டு அந்த மொத்த படத்துலேயும் எத்தனை க்ளோஸ்அப் இருக்குது, ராஜகுமாருக்கு எத்தனை க்ளோஸ்அப், ரஞ்சனுக்கு எத்தனை க்ளோஸ்அப், எம்.கே. ராவுக்கு எத்தனை க்ளோஸ்அப்னு ஒவ்வொரு சீனுக்குள்ள க்ளோஸ்அப்பை கணக்கு போட்டு அதே க்ளோஸ்அப்பை மட்டும் இந்த ஆர்டிஸ்ட்டை வச்சு ஹிந்தியில் பேச சொல்லி மொத்த படத்தையும் டப் பண்ணி விட்டாங்க. சந்திரலேகா படத்தில் ராஜகுமாரிக்கு பம்பாயில் 60 அடிக்கு வெறும் தலையை மட்டும் வரைஞ்சது என் வாத்தியார் கே மாதவன். 60 அடி உயரத்துக்கு வெறும் தலையை மட்டும் வரைஞ்சி வச்சு கல்கத்தாவில் எத்தனை லேம்ப் போஸ்ட்னு கேட்டாங்க. ஒரு 10,500 லேம்ப் போஸ்ட். 10,500 லேம்ப் போஸ்ட்லையும் சந்திரலேகா படத்தை ஒட்டி கலக்குனவர் எஸ்.எஸ். வாசன் அவர்கள். இந்த படமெல்லாம் எடுத்த அந்த மகா மனிதனுடைய டைரக்ஷனில் நான் நடித்தவன். அந்த மகா மனிதன் உருவாக்கிய விகடன் நிகழ்ச்சியில் கலந்துக்கல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தலைவர் விஷால் அவர்கள் இருக்காரு. தலைவரா நீங்கள் எதனாவது சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்றது தான். எப்போ கட்டடம், எப்போ மண்டபம், அதில் எப்போ உங்கள் கல்யாணம், அதெல்லாம் நான் கேட்கலப்பா. தலைவரா நீங்கள் இந்த ஆனந்த விகடன் பற்றி, இந்த அவார்ட்ஸ் பற்றி வந்திருக்கிற அனைவருக்கும் மாலை வணக்கம். விகடன் அவார்ட்ஸ் வருஷம் வருஷம் எல்லாம் டிசர்விங் டெக்னீஷியன்ஸ், டிசர்விங் ஆர்டிஸ்ட் கொடுக்கறது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயம். பிகாஸ் பல விருதுகள் இருக்குது வருஷம் வருஷம். பட் சில பேர் தான் அன்பயஸ்டாக கொடுக்குற ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மில் வாங்குகிற இந்த தமிழ் சினிமா துறை சார்ந்தவங்க அத்தனை பேருக்கும் ஒரு பெருமை சார்ந்த ஒரு விஷயம். ஸோ ஐ விஷ் தெம் ஆல் த வெரி பெஸ்ட். இது கண்டிப்பாக தொடரணும். என்னோட வாழ்த்துக்கள். பில்டிங் கார்த்தி எங்கிட்ட இல்லை, கார்த்தி சொல்லியிருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும். அவர் தான் பொருளாளர், அவர் தான் பார்க்குறாரு. ஜூன் மாதம் திறப்பு விழா ஃபார் டெஃபினெட்லி பை ஜூன். தேங்க்யூ. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. தன்னுடைய கட்சி பேரை இப்போ விஷால் அறிவிப்பார். ஏன்பா இது எல்லாருக்குமே சர்ப்ரைஸா இருக்கு, அவருக்கே சர்ப்ரைஸா இருக்கு போல. ஏற்கனவே சங்கத்துக்கு பூட்டு போடுறாங்க. பார்த்து நம்ம வெளியில யாராவது பூட்டு போட்டு போறாங்கன்னு பார்க்கணும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய. சின்னமா வேணா பூட்டியே வாங்கிக்கலாம் ப்ரோ. இல்ல சாவி. கரெக்ட். ஒரு அவார்டு ஃபங்க்ஷனை எப்படி பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷனாக மாத்திர சதீஷ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ விஷால். யூ பீன் ஸ்டேஜ் பிகாஸ் வி ரிக்வெஸ்ட் நடிகர் சங்கத்துக்கும் ஒரு செக் இருக்கு. வி ரிக்வெஸ்ட் நாசர் சார் அவர்களை அன்புடன் மேடை கிடைக்கிறோம். தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் பொன்வண்ணன் துணைத் தலைவர் அவர்களையும் அன்புடன் மேடை கிடைக்கிறோம். அதுக்கு முன்னதாக இந்த விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நடிகர் திரு அரவிந்த் சுவாமி அவர்களை அழைக்கிறோம். மனித மிருகங்களுக்கு ஒரு கடவுள்.
சார் வணக்கம் சார். வணக்கம் அகில உலக சூப்பர் ஸ்டார் வணக்கம். மீதி பேலன்ஸ் பேமெண்ட்டை கட் பண்ணிவிடுங்க, இதே போதும் எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். செக் கொடுத்துருங்க சார். ஸோ நடிகர் சங்கத்திற்காக 10 லட்ச ரூபாயை வந்து விகடன் எம்டி பா ஸ்ரீனிவாசன் வந்து தராரு நமக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். நாசர் சார் ஒரு வார்த்தைகள். வணக்கம். தென்னிந்திய நடிகர் சங்கம் என்பது மற்ற எல்லா சங்கங்களை விட ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இப்போ ஆந்திராவில் இருக்கு, கேரளாவில் இருக்கு, கர்நாடகாவில் இருக்கு, பாம்பேல இருக்கு. எல்லா சங்கங்கள்லையும் சினிமா நடிகர்கள் மட்டும்தான் இருக்காங்க. இந்தியாவிலேயே இன்னும் அதிகப்படியாக சொல்லணும்னா உண்மையா இருக்கும்னு நினைக்கிறேன். உலகத்திலேயே சினிமா நடிகர்களும் நாடக நடிகர்களும் ஒன்றிணைந்து செயல்படுகின்ற ஒரு சங்கம் தென்னிந்திய நடிகர் சங்கம் மட்டும்தான். இதுல 3500 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல 2000 நாடக கலைஞர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அவங்களுக்கு எதனா பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு ஆனந்த விகடன் மனமுவந்து இந்த காசோலையை கொடுத்துருக்காங்க. அந்த 2000 நாடக கலைஞர்களுடைய குடும்பத்தின் சார்பாக, எங்களின் சார்பாக உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். அரவிந்த் சாமி சார் நீங்க நீங்க மட்டும் இங்கே இருங்க. ஏன்னா வந்து நெக்ஸ்ட் அவார்டு நீங்க கொடுக்க போறீங்க. உங்களோட இது கரெக்டா ஒருத்தரால கொடுக்க முடியுமான்னு தெரியல. சிறந்த நடிகைக்கான அவார்டு. அதுக்கு முன்னாடி சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி சார். என்னன்னா சார், அதாவது 90ஸ்ல வந்து என்னோட சித்திக்கு பொண்ணு பார்த்தாங்க, சாரி மாப்பிள்ளை பார்த்தாங்க. அப்ப சொன்னாங்க இந்த மாதிரி அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னாங்க. 2000ல எங்க அக்காவுக்கு பார்த்தாங்க, அப்பயும் அதே தான் அரவிந்த் சாமி மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னாங்க. இப்போ எனக்கு பொண்ணு பார்க்கும்போது அப்படியே கேட்குறாங்க. அப்படியே எல்லா வருஷமும் கேட்டே இருந்தால் நாங்களாம் எப்போ சார் கல்யாணம் பண்ணுறது? எப்படி சார் அந்த இளமை அப்படியே வச்சிருக்கீங்க? நிறைய வயசாயிடுச்சுன்னு அழகா சொன்னீங்க. பட் இல்லை சார், இன்னும் இளமையா இருக்கீங்களே அப்படின்னு சொல்றாரு. தேங்க்ஸ். தேங்க்யூ சார். இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு இவ்வளோதானா? அந்த ரகசியம் தெரிஞ்சால் நம்மளும் அப்படி ஆயிடுவோமோன்ட்டு. ஸோ சிறந்த நடிகைக்கான ஒரு ஏவி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜானு. இருண்ட வராண்டாவில் இவர் இறங்கி வரும் முதல் காட்சியில் மொத்த தமிழகமும் சிலிர்த்து போனது. ஐயோ வர்ஜன், கண்டிப்பா என்னடா நீ? மாறாத காதல் மன்றாடும் போதும் மாற்று கருத்தில் மோதும். காதலும் கண்ணீரும் தேங்கி நின்ற இவர் கண்களில் தங்களை கண்டார்கள் எண்ணற்ற ராம்களும் ஜானுக்களும். இனி ஜெஸ்ஸியை மட்டுமல்ல, ஜானுவையும் தமிழ் சினிமா என்றென்றும் கொண்டாடும். சிறந்த நடிகை த்ரிஷா 96. முதல்ல விகடனுக்கு என்னோட நன்றி. ஏன்னா ஐ திங்க் 1999ல் நான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ கொடுத்தேன் ஆஃப்டர் மை மிஸ் சென்னை வின். ஸோ அப்போலேருந்து என் ஜேர்னி அவங்க கூட இருக்குது. ஸோ தேங்க்யூ விகடன். அண்ட் எனக்கு என்ன இன்னும் ஸ்பெஷலாக இருக்குன்னா, ஐ திங்க் 2018 பார்த்தா தமிழ் சினிமாவில் there were such beautiful films. It was basically a win for Tamil cinema nu sollalam. And the competition was very stiff. Great performances. So adula neenga na select pannirkenga, so thank you. Now for my team 96, Prem, thank you so much. Or a simple thank you will not suffice. Ana, thank you so much. 16 years kaprom எனக்குன்னு ஒருத்தர் இவ்வளோ அழகா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. I'm so grateful to you. Thank you so much. It's a rarity for a heroine. And Vijay Sethupathi.
எல்லாருக்கும் தெரியும், he's a genius in front of the camera. But 96 second half ku appuram there are only 2 characters throughout the film. So on the comfort illana it would have been very difficult to uplift each other. So thank you Sethu and என்னோட team 96 Subashri and the yellow churidar ku avanga dhaan kaaranam. And Govind, எல்லாரும் சொல்வாங்க 50% of the battle is won when the music is good. Govind, Chinmay, hi. She carried the film. I sometimes felt she was more Janu than me. And எல்லாரும், the character actors, Aditya and Gauri and everybody, the cinematography. So in the award, I just want to dedicate it to Team 96. நான் நார்மலாக அவ்வளோ ஜென்ரஸாக என் அவார்ட் டெடிகேட் பண்ண மாட்டேன். பட் for me 96 is all about teamwork. And last but not the least, இங்கே போய் ரீச் ஆகுன்னு நானே எதிர்பார்க்கல. The merchandising starting from the Gulbonda dolls, the magic roots garden, அந்த yellow சுடிதார் வைரலாக போச்சு தீபாவளி டைமில். அப்புறம் what else, 96னு ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. So many things. Thank you guys so much. Thank you. And I hope Janu lives on. Thank you so much. அதாவது வந்து ஜென்ரலாக இதுக்கு முன்னாடிலாம் ஒரு பாட்டுலேயே 10 ட்ரெஸ்ஸு மாற்றுவீங்க. இதில் படம் பூரா ஒரே எல்லோ சுடிதார் தான். எப்படி இருந்துச்சு அது? நிஜமா சொல்ல போனால் ரொம்ப ஈஸியான ஷூட்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி ஒரே ஒரு காஸ்டியூம் தான். ஸோ ஒன்ஸ் லுக் செட் ஆன பிறகு இட் வாஸ் வெரி ஈஸி. ரெண்டாவது ஃபுல் படமே நைட் ஷூட் தான். அண்ட் ஐம் அ நைட் பர்சன். ஸோ தேங்க்யூ பிரேம், இட் வாஸ் வெரி கன்வீனியன்ட் ஃபார் மீ. ஏன்னா எனக்கு நைட்டில் ஷூட் பண்ணது ரொம்பவே பிடிக்கும். அப்படி சொல்லப்போனால் ஆக்சுவலி ஒரு வந்துட்டு ஜாலியாக எல்லாரும் நடிச்சுட்டு போனோம். அவ்வளோ அந்த கஷ்டம் தெரியவே இல்லை பண்ணும்போது. பட் வென் வி saw the output, I think it was a good one. Yeah. ஆனந்த விகடனில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட முதல் பேட்டி 1999 ரிலீஸ் ஆச்சு. இப்போ அப்பப்போ ஆப்பில் ரிலீஸ் ஆகி செம்ம ஹிட்டு. ஸோ எல்லாரும் அப்பப்போ ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை படித்து பாருங்க. அண்ட் அரவிந்த் சாமி சார், நீங்கள் 2 பேரும் சதுரங்க வேட்டை 2ல சேர்ந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவங்கள் சொல்லுங்களேன். First of all, it's a pleasure seeing her after a long time, and also இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது டே ஷூட்டிங் தான் எங்களுக்கு. So but it was very interesting. It's come out very well, so I hope we can see it soon. Thank you so much, sir. Thank you. Congratulations again. Thank you so much. ஷார்ட்டை வந்து வந்தோடனே உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு கேட்டேன். எதுக்குடா ஃபோனே வச்சுக்கோன்னு கொடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ. திருப்பி கொடுத்துறியா? போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். நிப்பான் பெயிண்ட் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் பவர்ட் பை ஜோவா ஒயிட் சோப், உங்கள் சத்யா மற்றும் எம் ஆட்டோ. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் கிருஷ்ணா இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ், நான் ஸ்டாப் கொரியர் அண்ட் கார்கோ, அப்போப்போ மொபைல் ஆப். டேஸ்டி பார்ட்னர் மீட் அண்ட் ஈட் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட். எஜுகேஷன் பார்ட்னர் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸ்வீட் பார்ட்னர் நந்தினி ஸ்வீட்ஸ். ட்ரைனிங் பார்ட்னர் ஆச்சி தமிழ் IAS அகாடமி. ஆர்கானிக் பார்ட்னர் சக்தி இயற்கை உரம். Fertility partner ARC International Fertility and Research Center. Movie info partner Movie Buff. Multiplex partner Inox and social media partner Facebook. பல வருஷங்களுக்கு அப்புறம் எனக்கு ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. டைலாக் கூட சரியாக வரல சொன்னா கூட 2 மணி 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பீச்சில் வந்துட்டு நடந்து போயிட்டு போலீஸ்ல எல்லாம் பிடிச்சிருக்காங்க அவங்கள. ஏன்னா வாக்கிங் பண்ணுறவங்களுக்கும் திருட மாதிரி விடு மூடிக்கிட்டு அப்படியே போகிறதுக்கும் வித்தியாசம் தெரியுது இல்லை. இப்ப இந்த மாதிரி விருது நிகழ்ச்சியில வாசல்ல நம்மள உள்ள விடுவாங்களான்றதே பெரிய விஷயம். எங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. ஏன் இந்த பிள்ளை இத்தனை பேரை கூட்டிட்டு அலையுதுன்னு நினைக்கிறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் பிரியாணி சாப்பிட்டாவன்னு வச்சுக்கோங்களேன், அவியலுக்கு தான் அந்த பிரியாணியோட ருசி என்னன்னு தெரியுது. அந்த மாதிரிதான் இந்த நிகழ்ச்சி. நாங்க என்னைக்காவது வர்றவியே எங்களுக்கு இது பெரிய விஷயமா தான் தெரியுது. ஐயோ அக்கா, நீங்க பேசும்போது ஒரே வேகமா வருதுக்கா. காதலே காதலே தனி பெருந்துணையே கூடவா கூடவா போதும் போதும். சார், நீங்க அந்த டைலாக சொல்லணும்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க சார். டவுலுண்டாங்கிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பலே நிறுத்துது. இந்த விகடனில் எப்படா அந்த ஒரு 90 மார்க்குக்கு மேலே வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த 90 மார்க்கு கதையை ஒளிச்சு வச்சிருக்கிறது விகடன் குரூப் தான்.
கூட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. நம்ம அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம், பட் இந்த வாட்டி இந்த விருது வாங்குறதுல என்ன ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம், ஒரு சின்ன எக்ஸ்ட்ரா குஷி இருக்குது.